ஹாய் ஹலோ வெல்கம். வாரணாசியில் முக்தி அளிக்க வேண்டும்னு நினைக்கிறாங்க. அங்கே நிறைய பேர் கோவிலில் மட்டும் தான் செலவழிக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அங்குள்ள மக்கள் பார்த்தீங்கன்னா அங்குள்ள அமர்வு நீதிமன்றத்தில் நிறைய பேர் தன்னோட வாழ்க்கையை செலவழிச்சிட்டு இருக்காங்க. அதாவது அந்த அமர்வு நீதிமன்றத்தில் அந்த வழக்குகள் ரொம்ப பரபரப்பாக போயிட்டே தான் இருக்கு. அதாவது வழக்கறிஞர் உள்ளே வரதும் போலீஸ் அவங்களை செக் பண்ணி அனுப்புறதும் ரொம்ப பரபரப்பான ஒரு இடமா இருக்கு. கோவில்கள் மட்டும் பரபரப்பாக இல்லாமல் அங்குள்ள அமர்வு நீதிமன்றத்தில் ரொம்ப பரபரப்பாக இருக்கு. சில வாடிக்கையாளர் ரொம்ப நம்பிக்கையாக உட்காந்துட்டு இருக்காங்க, காலைல டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு அனுமன் கோயில் இருக்கு. ஒரு மூலையில ஒரு வித்தியாசமான ஒரு விசித்திரமான ஒரு சின்ன கோயில் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு வயதானவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவருடைய கிழிந்த வேஷ்டியும் கால்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய கிராக் மாதிரி விட்டுருக்கு. அவருடைய முடி நிறைய சிக்கலா இருக்கு. தாடியும் ஒரு மாதிரி கண்ணாம்பின்னா வளர்ந்துருக்கு. பல ஆண்டுகளா யாருமே அவரை பராமரிக்காத மாதிரி இருக்கு. அவரை பார்த்த உடனே அவருக்கு முன்னாடி ஒரு அலுமினிய கிண்ணமும் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ₹1 நாணயமும் அந்த கிண்ணத்துல இருக்கு. அங்க வர வழக்கறிஞர் இவரை பாக்குறாங்க. புதுசா வர வழக்கறிஞர் என்ன சொல்றாங்க, பாபான்னு கூப்பிடுறாங்க. அங்க உள்ள எழுத்தர்லாம் என்ன பண்றாங்க, இவனை பிச்சைக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் இவரை மண்ணெல்லாம் பாதிக்கப்பட்டவர்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க உள்ள காவல் அதிகாரி யாருமே அவர் இங்க இருந்து கிளம்பு அப்படி போ அப்படின்னு யாரும் விரட்டினதே கிடையாது. என்ன காரணம், அவர் யார்கிட்டயும் யாசகம் பெற்றது கிடையாது. அவர் தான் உண்டு தான் மேல உண்டுன்னு இருக்காரு. அவரால் அந்த இடத்துல யாருக்கும் தொந்தரவு கிடையாது. கிட்டத்தட்ட காலைல ஒரு 10 மணிக்கு பாத்தீங்கன்னா நீதிபதி கூட்டம் ஆரம்பிக்கும். அதாவது நீதிபதி எல்லாம் தன்னுடைய கார்ல வர ஆரம்பிப்பாங்க. அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4ஆம் எண் அறையில ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா நீதிபதியா விக்ரம்ஜித் சிங் இருக்காரு. விக்ரம்ஜித் சிங் ரொம்ப கண்டிப்பானவர். அவர் எல்லா செக்ஷன்ஸும் ரொம்ப நல்லா அறிஞ்சவர் கூட. அதாவது பொய் சொல்றது நம்மளோட காலில் நம்மளே சுட்டுக்கிறதுக்கான அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த நீதிபதி அந்த விஷயத்த சொல்லிட்டு உட்காரவே செய்வாரு. அவ்வளோ ஒரு கண்டிப்பானவர். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கேஸை பத்தி வாதாடுறதுக்கு 2 வழக்கறிஞர் இருக்காங்க. கட்டுமான தொழில ஒரு முக்கியமான நபரும் அரசியல்ல சார்ந்த ஒரு முக்கியமான வாய்தாக்காக வந்திருக்கு. அப்ப நீதிபதி என்ன பண்ணிட்டு இருக்காரு, இவங்க 2 பேருமே வாதாட ஆரம்பிச்சாங்க. நீதிபதிக்கு திடீர்னு என்ன பண்றாரு, தன்னோட அரை பக்கமா உள்ள ஒரு ஜன்னல் உட்காந்து பாக்குறாரு. அங்க ஒரு வயதான மனிதர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. விக்ரம்ஜித் சிங் இவர் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே, இவரோட உட்கார நேர்த்தியும் எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்கே, எனக்கு ரொம்ப பிரபலமான ஒரு விஷயம் போல இருக்கே அப்படின்னு என்ன பண்றாரு, அந்த ஜன்னலே பாக்குறாரு. அங்க பாத்தீங்கன்னா 2 நாய்கள் சண்டை போட்டு அழுதுட்டே இருக்கு. வயதான முதியோர்கிட்ட இருக்க ஒரு அலுமினியம் தட்டு இருக்கு. அந்த அலுமினியம் தட்டுல நிறைய உணவு இருக்கு. அந்த உணவுக்காக 2 நாய்களும் சேர்ந்து அடிச்சுக்கிறாங்க. ஆனா அவர் இந்த நாய்களை விரட்டவே இல்லை. அவர் அந்த நாய்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உணவு எடுத்து போட்டுட்டு தான் இருக்காரு. நீதிபதி விக்ரம்ஜித் இவரை பார்த்த உடனே நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, யாராலையும் இப்படி உட்கார முடியாது, ஒண்ணு இந்த தொழில இவங்க ஏற்கனவே இருந்தா தான் அப்படி உட்கார முடியும்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ள ஒரு யோசனையா இருக்கு. நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு உணவு கிடைச்சதுன்னா நம்ம பக்கத்துல நாய் வந்தாலும் நம்ம போ அப்படின்னு விரட்டுவோம். ஆனா அந்த வயதானவர் அந்த நாயை விரட்டாம தாங்கிட்ட இருந்த உணவு கொடுத்துட்டு இருக்காரு. இதை பார்த்தோன்னு விக்ரம்ஜித்க்கு ஒரே அதிர்ச்சி. என்னது இது, நம்மளா இருந்தா இந்நேரம் இந்த நாயை துரத்திருப்போம், ஆனா இவர் இந்த நாயை துரத்தாம அவர்கிட்ட இருக்க உணவு கொடுத்துட்டு இருக்காரு. உண்மையாவே ஒரு பெரிய மனுஷனா தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா 4ஆம் எண் வரையில கேஸ் நடந்துட்டே இருக்கு. வழக்கறிஞர் 2 பேருமே சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நிமிஷம் என்ன பண்றாரு, நீதிபதி விக்ரம்ஜித் சிங் தன்னோட எழுத்தரை கூப்பிடுறாரு. உடனே எழுத்தர் என்னங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அங்க வெளியில ஒரு அனுமன் கோவில் இருக்கு இல்லையா, அங்க ஒரு வயதான மனிதர் இருக்காரு இல்லையா, அவரை போய் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அங்க பார்த்த உடனே வழக்கறிஞருக்கு எல்லாருக்குமே ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு. ஒரு சில வழக்கறிஞர் கிண்டல் பண்றாங்க, ஏன் அவங்க லவர் ஏதாவது உட்கார்ந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றாங்க. அங்க ஒரு பத்திரிகை நிருபரும் அந்த கேஸ்க்காக வந்திருக்காரு. அப்போ அவங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒரே வழக்கறிஞர் எல்லாருமே கிசுக்கிறாங்க. என்ன விஷயம் ஏதாவது தெரியுமா, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க. ஆனா யாருக்கும் இந்த விஷயம் தெரியல, என்ன செய்யறது ஒண்ணுமே புரியாம இருக்காங்க. 2 காவலர்கள் அந்த வயதான மனிதர்கிட்ட போறாங்க. ஐயா வாங்க, உங்களை உள்ள கூப்பிடுறாங்க நீதிபதி ஐயா அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த வயதான மனிதர் யார், நீங்க எதுக்கு கூப்பிடுறீங்க எதுவுமே கேட்காம என்ன பண்றாரு, தன்னோட குச்சி எடுத்துட்டு ஊனிட்டு வராது. அந்த கால்கள் கூட பார்த்து நடுங்குற மாதிரி இருக்கு. அந்த காலெல்லாம் ரொம்ப நேரம் ஆச்சு அவர் நடந்து வரதுக்கு, ஏன்னா வயதானவரா இருக்காரு. அந்த நீதிமன்றத்துக்குள்ள வந்ததுக்கு உடனே அந்த வயதான முதியோர் கிட்ட அவரோட கண்ணுல ஒரு நல்ல பிரகாசம் தெரிஞ்சது. வந்த உடனே என்ன பண்றாரு, அந்த தலைமை நீதிபதி விக்ரம்ஜித் என்ன பண்றாரு, தலைவணங்குறாரு. இதை பார்த்தோன்னே விக்ரம்ஜித் சிங்க்கு ஏற்கனவே ரொம்ப பிரபலமானவரா இருப்பாரோ அப்படின்னு ஒரு மனசுக்கு தோணிட்டே இருக்கு. சொல்லுங்க மை லார்ட் அப்படின்னு சொன்னோடனே இவர் கண்டிப்பா ஒரு வழக்கறிஞராக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு விக்ரம்ஜித் சிங் தன் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறாரு. உடனே அவர் என்ன பண்றாரு, ஒவ்வொரு வார்த்தைக்கும் எஸ் மை லார்ட் சொன்னோடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. விக்ரம்ஜித் சிங் என்ன பண்றாரு, ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்றாரு, ஒரே அதிர்ச்சியில எந்திரிச்சு நிக்கிறாரு. இது கோர்ட்டுக்கு சம்பந்தமே இல்ல, அதாவது கோர்ட்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்யக்கூடாது, இருந்தும் அவருக்கு இவரை பார்த்த உடனே என்ன ஒரு மரியாதை தரணும்னு தோணுது. ஆனா ஏன்னா விக்ரம்ஜித் சிங் தெரியல. அப்பதான் நீதிபதி கேட்கிறாரு, உங்க பேர் என்ன, நீங்க யார் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு கேட்டோன்னே என்ன பண்றாரு, அப்ப அந்த வயதான முதியோர் என்ன பண்றாரு, தன்னோட உள் பாக்கெட்ல இருந்து ஒரு கவர் எடுத்து தராரு. கவர் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கார்டும் ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்
எடுத்துறாரு. அந்த ஒரு மஞ்சள் நிற மாதிரி ஒரு காகிதத்தை எடுக்கிறாரு. அவரோட அடையாள அட்டையும் அதுல ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்கும் இருக்கு. அந்த முதியவர் வந்து அந்த எழுத்து வந்து நீதிபதி கொடுக்குறாரு. நீதிபதி கொடுத்த உடனே ஒரே அதிர்ச்சி ஆகிறாரு. அந்த கார்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு வெளியிட்ட தேதி 1982 வெளியிட்டிருக்காங்க. அவர் வந்து உத்தரப்பிரதேச வழக்கறிஞர் மன்றத்துல உறுப்பினரா இருக்காரு. அவர் 1982 இந்த கார்டு அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அவரோட நியூஸ் பேப்பர் கட்டிங் பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்காக நீதி வேணும்னு சொல்லிட்டு அவர் கோர்ட்ல கேஸ் ஏற்றி ரொம்ப பிரபலமான வழக்கறிஞர் ஹரிசங்கர் உபாத்யாய். அவரை பார்த்தோன்னே ஏழை விவசாயிக்கு ஒரு நல்ல நீதியை பெற்றுக் கொடுத்தவர் இவர் அப்படின்னு சொன்னோன்னே அதை பார்த்தோன்னே ஒரே சந்தோஷமாயிடுச்சு. அதாவது இவங்க எல்லா வழக்கறிஞருக்கும் மூத்த வழக்கறிஞர் ஹரிசங்கர் உபாத்யாய் இருக்கிறாரு. இதை பார்த்த உடனே ஒரு மாதிரி ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு நீதிபதி. அப்ப விக்ரம்ஜித் சிங் சொல்றாரு, உங்களை நான் ஒரு ஜாம்பாவா நினைச்சிருக்கேன். நீங்க தோற்றதே கிடையாது, ஜெயிச்சது மட்டும் தான் பார்த்திருப்பீங்க. ஆனா இப்ப இந்த இடத்துல ஏன் அப்படி இருக்கீங்க, என்ன விஷயம், என்ன காரணம் சொல்லிட்டு நீதிபதி விசாரிக்கிறாரு. அப்ப அங்க ஒரு மூத்த வழக்கறிஞர் ஒருத்தர் இருக்காரு, கெனில் சொல்லிட்டு ஹரிசங்கர் உபாத்யாயா நீங்க எவ்வளவு பெரிய கேஸ நீங்க ஜெயிச்சிருங்க, நீங்க இந்த நிலைமையில இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவரும் கேட்டோன்னே எல்லாரும் கேட்கறாங்க. உடனே சொல்றாரு, எல்லாரும் நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிட்டோமான்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, தண்ணி குடிச்சுக்கிறாரு. எனக்கு ஒரு நாற்காலி வேணும், என்னால நிக்க முடியல, நின்று பேச முடியல அப்படின்னு நீதிபதி கேட்கிறாரு. உடனே நீதிபதியும் அவருக்கு ஒரு நாற்காலி ஏற்பாடு பண்ணி தராரு. அந்த கதை சொல்லும் போது ஹரிசங்கர் உபாத்யாயோட இதயம் வந்து உருகி போய் சொல்றாரு. அவருக்கு ஒரே ஒரு மகன் ரோஹித் இருக்கான். அந்த ரோஹித் தான் MBA வரைக்கும் படிச்சிருக்காரு. ஹரிசங்கர் உபாத்யாய் தன்னோட வாழ்நாள் முழுதும் சம்பாதிச்ச சொத்தை ரோஹித்காக செலவழிச்சிருக்காரு. ரோஹித்தும் MBA முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு, சொந்தமா என்ன பண்றாரு, காஷி கிரீன்ஸ் சொல்லிட்டு ஒரு ரியல் எஸ்டேட் தொழில் ஆரம்பிச்சிருக்காரு. அந்த திட்டத்துக்கும் என்ன பண்றாரு, தன்னோட அப்பா பேரை வச்சிருக்காரு, ஹரிசங்கர் உபாத்யாய்னு வச்சிருக்காரு. அப்பதான் ஹரிசங்கர் உபாத்யாய் அந்த செதில ரொம்ப பிரபலமா இருக்காரு. ஹரிசங்கரோட பேர் வச்சா எல்லாருமே இந்த சொத்தை வாங்குவான்னு நம்பிக்கிறார். அவரை பேர் யூட்டிலைஸ் பண்ணி டாக்குமெண்ட்ஸா ரெடி பண்ணி மக்கள்கிட்ட எல்லாம் காமிச்சிருக்காரு, இவர் தான் ரெடி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா எனக்கு கையெழுத்து போடுங்கன்னு சொல்லிட்டு வந்து தன் மகன் ரோஹித் கேட்டோடனே இவரும் டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே படிக்காம என்ன பண்றாரு, தன் மகன் பேர் உள்ள நம்பிக்கையில அந்த கையெழுத்துல போட்டுடுறாரு. இப்படி இவங்க தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்காங்க. ரோஹித் என்ன சொல்றாரு தன் தந்தை கிட்ட, அப்பா நான் லோன் எல்லாம் என் பேர்ல வாங்கினா என் பேர்ல சிபில் அடிப்படும், நான் உங்க பேர்ல வாங்கிக்கிறேன்ப்பா. மகன் மேல உள்ள பாஸ்தார் என்ன பண்றாரு, வாங்கிக்கோங்க அப்படின்றாரு. ஒரு கட்டத்துல திடீர்னு ரோஹித் வந்து தன் அப்பா கிட்ட அழுகுறாரு, அப்பா நான் வந்து நில மோசடி வழக்குல மாட்டிருக்கேன், தயவு செய்து என்னை காப்பாத்துங்க, நீங்க எனக்காக ஜெயிலுக்கு போங்க, நான் உங்களை எப்படியாவது ஒரு நல்ல வழக்கறிஞர் வச்சு உங்களுக்கு கேஸ்ல இருந்து எடுத்துறேன், நீங்க எனக்காக செய்யுங்கப்பான்னு சொல்லிட்டு காலை விழுந்து கெஞ்சி கேட்கிறேன் ரோஹித். சரின்னு தன் மகன் மேல உள்ள பாஸ்தார் என்ன பண்றான், அடுத்த நாள் நீதிமன்ற கோர்ட்டுக்கு வருது. கண்டிப்பா ஜெயில் தண்டனைன்னு ஹரிசங்கர் உபாத்யாய்க்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னா அவர் வந்து இந்த கோர்ட்டு கேஸ் செக்ஷன்லாம் பேர் போனவர், நமக்கு தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் தன் மகனுக்காக நம்ம அனுபவிக்கணும், அவன் செஞ்ச குற்றத்துக்காக அவன் அனுபவிக்க வேண்டாம், நம்ம அனுபவிச்சுக்கலாம், நமக்கு தான் வயதாகுது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவன் செஞ்ச குற்றத்துக்காக நான் தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு கோர்ட்ல ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்டு என்ன பண்றாரு, கோர்ட்ல இருந்து அவருக்கு 5 ஆண்டு காலம் ஜெயில் தண்டனை தராங்க. 5 ஆண்டு காலமா என்ன பண்றாரு, ஜெயிலே தன்னோட வாழ்க்கையை கழிக்கிறாரு ஹரிசங்கர் உபாத்யாய். 5 ஆண்டு கழிச்சு ஜெயில இருந்து வராரு. 5 ஆண்டு கழிச்சு தன் மகன் தன்னை காப்பாத்துக்காக வருவான்னு 5 ஆண்டு காலமா காத்திருந்தாரு. 5 ஆண்டு காலமா தன் அப்பா பார்க்கணும்னு வரவே இல்லை. ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு போலாம், இவன் வந்தா வரலன்னு சொல்லிட்டு தன்னோட சொந்த வீட்டுக்கு போலான்னு பார்த்தா அங்க உள்ள அக்கம் பக்கத்துல சொல்றாங்க, ரோஹித் இந்த வீட்டு வேற இடத்துக்கு வித்துட்டாங்க, போயிட்டாங்கன்னு சொன்னேன், வித்துட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டான்னு சொன்னேன். எனக்கு இது கேட்டோன்னு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிருச்சு. அப்ப நான் 2016 இருந்து சிறையில வெளியே வந்தேன். இதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போய் எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சோன்னு என்ன போயிடுச்சு, நான் தினமும் வந்து போற இடமா தான் இருந்தது இந்த அமர்வு நீதிமன்றம். நான் இந்த அமர்வு நீதிமன்றத்திலே இருந்துடலான்னு சொல்ற ஒரு எண்ணத்தோடு தான் நான் அந்த இடத்துல இருந்தேன். என் மகன் என்னைக்காவது என்னை தேடி வருவான்னு நம்பிக்கையில உட்காந்துட்டு இருந்தேன். ஆனா நான் அந்த 7 வருட காலமா அந்த இடத்துல தான் உட்காந்துட்டு இருக்கேன். என் மகன் என்னை தேடி வரவே இல்லை. கடைசியில என் மகனுக்காக நான் வந்து செய்யாத குற்றத்திற்கான தண்டனையை அனுபவிச்சேன், இன்னும் நான் தண்டனை அனுபவிச்சுட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே விக்ரம்ஜித் வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. அவருடைய கண்ணில் தண்ணீரே வருது. அப்ப அவர் என்ன சொல்றாரு, இந்த கேஸை நான் மறுபரிசீலனைக்காக எழுதுறேன், ஒரு நீதிபதியா இந்த கேஸ்க்கு நான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நீதி வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்றாரு. மறுநாள் இந்த என்ன பண்றாங்க, அங்க உள்ள வழக்கறிஞர்கிட்ட சொல்றாரு, இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம், பார் கவுன்சில் உள்ள கெஸ்ட் ஹவுஸ்ல நீங்க தங்கிக்கலாம், இந்த செலவு எல்லாமே வழக்கறிஞர் குழுவே ஏத்துக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டோடனே ஹரிசங்கர் உபாத்யாய்க்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். உடனே விக்ரம்ஜித் சிங் என்ன பண்றாரு, பழைய கேஸ் என்ன பண்றாரு, மறுபரிசீலனை படுத்துறதுக்காக உத்தரவிடுறாரு. உத்தரவிட்டோடனே என்ன பண்றாங்க, எம்பசி எல்லாத்துலயுமே இந்த ரோஹித்தும் இன்னும் 3 மாத காலத்துக்குள்ள பிடிக்குமாறு உத்தரவிடுறாங்க. எம்பசில இருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் போகுது. அது இல்லாம அவன் செஞ்ச குற்றத்துக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அரசு சார்பா ரெடி பண்றாங்க. கவர்மெண்ட் காவலர்கிட்டயும் இது வந்து மறுபரிசீலனை பண்ண சொல்லி பர்சனலா என்ன பண்றாரு, விக்ரம்ஜித் சிங் உத்தரவிடுறாரு. காவலர்கள் என்ன பண்றாங்க, ரோஹித்க்கு எதிராக உள்ள சாட்சியங்கள் என்னென்ன இருக்குன்னு எல்லாத்தையுமே என்ன பண்றாங்க, எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு 3 மாதம் கழித்து பாத்தீங்கன்னா ரோஹித் வந்து லண்டன்ல இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா ரோஹித் வந்து தன்னோட பேரை மாற்றி என்ன பண்றாங்க, துபாயில ஒரு கட்டிட கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ரொம்ப சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு, நல்ல சம்பளத்தோட உட்கார்ந்துட்டு இருக்காரு. தன் தந்தையை பத்தி பெருசா கவலைப்படல. அப்புறம் ரோஹித் மேல உள்ள குற்றச்சாட்டுகள் எல்லாம் நிரூபிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, எம்பசிக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸும் அனுப்புறாங்க. எம்பசிக்கு அனுப்பணும் என்ன பண்றாங்க, ரோஹித் அங்க இருந்து அரெஸ்ட் பண்ணி அனுப்பி விடுறாங்க. அந்த கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா திருப்பியும் அந்த கேஸ் மறுபரிசீலனைக்காக வந்திருக்கு. அப்ப அந்த இடத்துல ஹரிசங்கர் உபாத்யாய் வராரு. ஹரிசங்கர் உபாத்யாய் ஒரு பிச்சைக்காரனாவோ இல்ல ஒரு பாபாவோ மாதிரி வரல, ஒரு வழக்கறிஞர் மாதிரியே வராரு. ரோஹித்க்கு தன் அப்பாவை பார்க்க கூட முகம் கிடையாது, தன் தலை குனிந்தபடியே இருக்காரு. ரோஹித் ஒரு
வார்த்தை கூட பேச தன் அப்பா கிட்ட இல்ல. அரசு வழக்கில் நிறைய கேள்வி கேட்கறாங்க. நீதிபதியும் ரோஹித் கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க. ரோஹித் உங்களுக்கு ஏதாவது சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப ரோஹித் வந்து அமைதியா தலை குனிஞ்சபடியே இருக்கான். அப்ப அரசு வழக்கறிஞர் என்ன சொல்றாரு, அவர் மேல எல்லா குற்றமும் சுமத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த ஹரிசங்கர் உபாத்யாயை பத்தி பாத்தீங்க அப்படின்னா நிறைய நியூஸ் பேப்பர் எல்லாம் அவரோட விஷயம் பரவுது. எல்லா சோசியல் மீடியால அவர் ஹரிசங்கர் உபாத்யாயை பத்தி பேசுறாங்க. இவர் செய்யாத குற்றத்துக்காக வந்து இவர் தப்பு அனுபவிச்சாரா, அவர் தப்பு அனுபவிச்சாரா, நிறைய பேர் யோசனை பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்க, நீதிபதி ரோஹித் கிட்ட பேசுறாரு. உங்களுக்கு ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கானா? ஆனா ரோஹித் ஒரு வார்த்தை கூட பேசாம அமைதியா இருக்காரு. அப்போ அரசு வழக்கறிஞர் சொல்றாரு, எல்லா குற்றச்சாட்டுகளும் ரோஹித் மேல் நிரூபிக்கப்பட்டிருக்கு, அவர் இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்றாங்க. அப்ப விக்ரம்ஜித் சொல்றாங்க, 5 ஆண்டு கால சிறை தண்டனை அவருக்கு விதிக்கிறேன். அது மட்டும் இல்லாம பெற்றோர் சொத்தை பெற்றோர் இல்லாம அவர் ஏமாற்றி விட்டுறதுக்காக மேலும் ஒரு 5 ஆண்டு காலமா சேர்த்து மொத்தம் 10 ஆண்டு காலம் சிறை விதிக்கிறேன். தன் தந்தையை தப்பே செய்யாம தன் தந்தை ஜெயிலுக்கு அனுப்புறதால 50 லட்சம் ரூபாய் இவருக்கு வந்து ஃபைன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த கோர்ட்ல கேஸ் போட்டு முடிக்கிறாரு. ஆனா ஹரிசங்கர் உபாத்யாய்க்கு இதை பத்தி கொஞ்சம் கூட வருத்தமே கிடையாது. ஏன்னா இவனால வந்து ரொம்ப அவர் கஷ்டம் தான் பட்டாரு. அதாவது ஒரு தந்தையா அவரால் அவரை எப்பவுமே மன்னிக்க முடியாது. அதாவது ஒரு வாடிக்கையாளரா நினைச்சுனா அவனை மன்னிக்க முடியும். ஆனா ஒரு தந்தையா அவரால் எப்பவுமே மன்னிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம ரோஹித் வித்த சொற்றுகள் எல்லாமே மறுபடியும் வந்து ஹரிசங்கர் உபாத்யாய்க்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பளிக்கிறாரு. இதை கேட்டோடனே ஹரிசங்கர் உபாத்யாய்க்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. உடனே கடவுள் கிட்ட போறாரு. கடவுள் கிட்ட 7 ஆண்டு காலமா நான் உன்னை சிறைவாசம் பிடிச்சிருந்தேன், ஆனா நீ 7 ஆண்டு காலம் கழிச்சு எனக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறாரு. நன்றி சொல்லிட்டு வெளியில வரும்போது என்ன பண்றாரு, விக்ரம்ஜித் சிங் வந்திருக்காரு. ஐயா, எனக்கு இந்த கேஸை மறுபரிசீலனை பண்ணி நீங்க நீதி வழங்கிட்டீங்க அப்படின்றாரு. இல்லங்க ஐயா, நீங்க தான் நீதி வழங்கிருக்கீங்க. அதாவது நீதிபதியா இந்த கேஸை மறுபரிசீலனை பண்ண வேண்டியது என்னோட கடமை. என்னோட கடமையை ஆற்றுறதுக்கு நீங்க உதவுனீங்க. அதாவது வாய்மை வெல்லுன்ற விஷயத்துக்கு நீங்களே ஒருத்தர் சாட்சியா இருக்க முடியும். ஏன்னா பொய் வந்து ரொம்ப நாள் நீடிச்சு நிற்காது, உண்மையை மட்டுமே வெல்லுன்றதுக்கு நீங்க தான் சாட்சி. உங்க மகனுக்காக ஏனோ நீங்க பாவப்பட்டு ஒத்துக்கிட்டீங்க, கடைசியில வந்து நீதியை வெல்லுன்றதுக்கு ஒரு சாட்சி நீங்களா தான் இருந்தீங்க. உங்க மகன் தான் தப்பு செஞ்சான்னு சொல்லிட்டு நீதி மட்டும்தான் இப்ப வென்றிருக்கு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஹரிசங்கர் உபாத்யாய் வீட்டுக்கு போயிடுறாரு. அங்க உள்ள ஆதரவற்ற அங்க உள்ள வயதானவர்கள் எல்லாருக்குமே தன் வீட்டிலே தங்குற மாதிரி ஏற்பாடு செய்யறாரு. ஹரிசங்கர் பாய் இயலாமையில உள்ள எல்லாருக்குமே என்ன பண்றாரு, உதவுறதுக்காக ஃப்ரீயாவே கேஸ் நடத்தி தராரு நிறைய பேருக்கு. அதாவது எந்த ஒரு காசுக்காக இல்லாம வெறும் நியாயத்துக்காக மட்டும் தன்னோட கேஸ் எடுத்து நடத்திட்டு இருக்காரு. அவருடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவே போயிட்டு இருக்கு. ரோஹித் தன்னோட கெட்ட புத்தியோட கெட்ட எண்ணங்களோட தன் தந்தையை தேவையில்லாம சிறைக்கு அனுப்புனா அதனோட கர்மாவை தான் தன் தந்தை 5 ஆண்டு காலம் சிறை தண்டனை அனுபவிச்சாலும் ரோஹித் இப்ப 10 ஆண்டு காலம் தொடர்ந்து சிறை தண்டனை அனுபவிச்சு ஆகணுன்ற விதி அவனுக்கு அவனால் எழுதப்பட்ட விதி தான் அது. அது மட்டும் இல்லாம ரோஹித் வந்து 50 லட்சம் இழப்பீடு காசை தன் தந்தைக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு விக்ரம்ஜித் சிங் வந்து சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் ரோஹித் தேவையான ஒரு விஷயம் தான். ஆனா வந்து தந்தை பாசமா இருந்து ரோஹித் உதவுனாரு. ஆனா ரோஹித் வந்து கொஞ்சம் கூட அப்பா மேல பாசம் இல்லாம ரொம்ப கேவலமான துரோகம் செஞ்சுட்டு வெளிநாட்டுக்கு போடிட்டான். அதனால ரோஹித்க்கு கிடைச்ச தண்டனை சரிதான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.